எங்களை கரம் பிடித்து வழிநடத்திய தேவனை நாங்கள் கம்பீரத்தோடு இப்படியாக பாடுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பிரியமானவர்கள் எல்லோரும் தேவாதி தேவனை துதிப்போம். எங்களை இம்மட்டுமாய் வழி நடத்திய தெய்வத்தை
இந்த ஸ்கைப் இணைப்பில் இருக்கின்ற எல்லோரும் சேர்ந்து துதிப்போம். எங்களுடைய தேவனை போற்றுவோம். எங்களுடைய தேவனை துதிக்க துதிக்க எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை பெறுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, எங்களுடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். இப்படியாக எங்களை தாயின் கருவிலே எலும்புகள் உருவாவதற்கு முன்பே அவருடைய கண்கள் எங்களை கண்டு கொண்டது. பிரியமானவர்களே, அதன் நிமித்தமாய் நாங்கள் பிழைத்து கொண்டோம். எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ கொள்ளை நோய்கள் மத்தியிலும் தேவன் தாமே எங்களை காத்து கொண்டாரே. அதற்காய் தேவனை துதிப்போம். எல்லோரும் வாயை திறந்து இப்படியாக எங்களை அதிசயமாய் காத்த தெய்வத்தை துதிப்போம். எங்களை அப்படியாக வழிநடத்திய தெய்வத்தை துதிப்போம். எங்களுடைய தாய் தந்தை மறந்தாலும் எங்களை மறக்காது இருக்கின்ற எங்களுடைய தெய்வத்தை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை போற்றுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களை உங்களுடைய கண்கள் கண்டதே. உங்களுடைய ஆண்டவரே, உங்களிடத்திலே எங்களுக்கு தயவு கிடைத்ததே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் மரிக்க வேண்டியவர்கள். இப்படியாக மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த எங்களை அப்பா, உங்களுடைய கரம் ஆண்டவரே, உங்களுடைய கண்கள் எங்களை கண்டதே சுவாமி. மரணத்தின் விளிம்பிலே நாங்கள் நின்ற வேளையிலே அப்பா, திக்கு திசை தெரியாமல் நின்ற வேளையிலே அடுத்த வினாடி, அடுத்த நிமிடம் ஆண்டவரே, அடுத்த செகண்ட் என்ன நடக்குமோ என்று ஆண்டவரே ஏங்கி நின்ற வேளையிலே அந்த இரட்சணிய நாளிலே அப்பா, தாமதிக்காமல் வந்து எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களுடைய கரங்களை பிடித்தவரே, அந்த நாளிலிருந்து அப்பா இன்று வரைக்கும் எங்களை அப்பா அற்புத விதமாய் வழிநடத்துகிற தெய்வமே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, உங்களை தெய்வமாக கொண்ட ஜனங்களாகிய நாங்கள் பாக்கியவான்கள் சுவாமி. இந்த உலகத்திலே அநேகருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்து அப்பா, எங்களை அப்பா இப்படியாக ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற தெய்வமே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மகத்துவம் உள்ளவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அன்பானவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இருந்தவர்கள் அநேகர் இந்த உலகத்திலே இன்று இல்லை சுவாமி. யுத்தங்களிலும் அப்பா இப்படியான அழிவுகளிலும் அவர்கள் இல்லாது போய்விட்டார்கள். ஆனால் நாங்கள் நிலைத்திருக்கிறோம். காரணம் உங்களுடைய கிருபை சுவாமி. நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தது நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் பிழைத்து கொண்டோம் சுவாமி. நீங்களே மெய்யான தெய்வம் என்கின்ற அந்த உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் எங்களுடைய மனக்கண்களை திறந்தீர்களே சுவாமி. அதற்காய் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை கேட்கும்படியாய் எங்களுடைய செவிகளை திறந்தீர்களே, அதற்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்களுடைய தேவனை ஆராதிக்கும்படியாக நாங்கள் அடுத்த பாடலை பாடுவோம். பிரியமானவர்களே, வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாதே, நேரிடாது மகனே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாதே, நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடம் ஆக்கிக் கொண்டோம். உன்னதமான கர்த்தரையே உறைவிடம் ஆக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாதே,
இப்படியாக வாதை எங்களுடைய கூடாரத்தை அணுகாதபடிக்கு காக்கின்ற தெய்வத்தை நாங்கள் எவ்வளவாக துதிக்க வேண்டும். அவரை நாங்கள் எல்லோரும், இந்த இணைப்பில் இருப்பவர்கள் எல்லோரும் வாயை திறந்து, இன்று வரைக்கும் வாதை எங்களுடைய கூடாரத்தை அணுகாமல் காத்தாரே அந்த தெய்வத்தை நாங்கள் துதிப்போம். இனிமேலும் அவர் காக்க போதுமானவராயிருக்கிறார். அந்த தெய்வத்தை ஒரு விசை துதித்து மீதியான காரியங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். எல்லோருமாக துதிப்போம். இப்படியாக நன்றி சொல்ல சொல்ல எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை பெறுகிறதா இருக்கிறது. எங்களுடைய ஊழிய எல்லைகளையும் தேவன் தாமே விரிவாக்குவார். இப்படியாக என்னுடைய மகன் என்னை துதிக்கின்றானே, என்னை மற்றவர்களுக்கு முன்பதாக மகிமைப்படுத்துகிறானே என்று சொல்லி இப்படியாக தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எல்லோருமாக துதிப்போம். இப்படியாக திக்கற்றவர்களாய் நாங்கள் அலைந்தோமே, அப்பா எங்களை மீட்டு கொண்டீர்களே, அதற்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே, பரிசுத்தரே, அழைத்த தேவன் நீங்கள் உண்மை உள்ளவராய் இருந்து அப்பா இந்நாள் வரை எங்களை வழிநடத்தினீர்களே சுவாமி. ஒருவேளை அப்பா நாங்கள் உணவுக்கு அலைந்து திரியாத வண்ணம் அன்றாட தேவைகளை சந்தித்தீர்களே, அதற்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பரிசுத்தரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேசம் இல்லாதவர்களாய் தேசம் விட்டு தேசம் வந்த எங்களுக்கு இந்த தேசங்களிலே இருப்பதற்கு ஆண்டவரே எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தீர்களே, உங்களுடைய அன்பின் நிமித்தமாய் ஆண்டவரே நாங்கள் இந்த ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். அதற்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் உங்களை துதிக்கும்படியாய் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி அப்பா உங்களை துதிக்கும்படியாய், உங்களை துதிக்கின்ற வேளையிலே அப்பா எங்களை சந்தோஷம் சூழ்ந்து கொள்ளும்படியாய், எங்களுடைய கவலைகள் எல்லாம் பறந்து போகும்படியாய் எங்களை ஆசீர்வதித்த தெய்வமே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ராஜா. இம்மட்டுமாய் வழிநடத்திய தெய்வமே, இனிமேலும் வழிநடத்த போதுமானவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிங்களப்பா, காத்துக்கொள்ளுங்கள். நன்றி, ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி சுவாமி. அப்பா நீ சந்திக்கும்படியாக ஆராதனை செய்ய வேண்டிய இந்த நேரத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா ஞானத்தை ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர்களை உதவி செய்யும்படியாக